இந்த உணவை வந்து நம்ம ஜெயிக்கணும். நாம் வந்து எதனோடு போரிட வேண்டும் என்றால், இந்த தானிய உணவுகள் இருக்குல்ல, மாமிச உணவுகள், இதோடு நாம் போரிட வேண்டும். இதை நாம் ஜெயிக்கணும், வீழ்த்தணும். அப்போ வீழ்த்தினா தான், வீழ்த்திட்டு தான் இதை ஜெயிச்சுட்டு அப்புறமா தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், தானியம் இதெல்லாம் சாப்பிடாம இதை விட்டுட்டு நம்ம வந்து வேறு அதாவது மனித உணவுகளுக்கு மாற வேண்டும். இந்த தானிய உணவு இதெல்லாம் நம்ம அடிமைப்படுத்துகிற இந்த உணவுகளிலிருந்து இந்த உணவுகளை நாம் வீழ்த்த வேண்டும், வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்ற கையோடு தான் நம்ம எங்கே போகணும், தானிய உணவுகள். அப்போ எப்படி வீழ்த்துறது, எப்படி வெற்றி, சாப்பிடாமல் இருக்க பழகணும், உண்ணாவிரதம் இருக்க பழகணும், பட்டினி கிடக்க பழகணும். அதாவது நீங்கள் வந்து இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்றீங்களா, அப்போ அதுலேருந்து நான் சொல்கிற அந்த மனித உணவு முறைக்கு, அதாவது காய்கறிகள், கீரைகள், பொரி, அந்த மாதிரியான கடலைகள், பருப்பு வகைகள், பயிர் வகைகள், இதை சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து இந்த தானிய உணவுகளை ஜெயிச்சுட்டு வாங்க. நீங்கள் ஏற்கனவே தானிய உணவுகளுக்கு அடிமையாகி கிடக்குறீங்க. அப்படிங்கும்போது அதை எப்படி ஜெயிச்சுட்டு வர்றது அப்படின்னா, குறைவாக சாப்பிட்டு பழகுங்க. அப்புறம் உண்ணாவிரதம் இருக்க பழகுங்க. அதன் பிறகு உங்களால் உண்ணாவிரதம் இருக்க முடியுது, என்னால் குறைவாக சாப்பிட முடியுது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, அதன் பிறகு இப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதன் பிறகு நீங்கள் மனித உணவுக்கு மாறுங்க. நான் சொன்ன அந்த மனித உணவு, தானியங்கள், மாமிசங்கள், மீன் உணவுகள், இது இல்லாத பிற உணவுகள், அந்த உணவுகளுக்கு நீங்கள் மாறி நீங்கள் அப்போ ஜெயிச்ச கையோடு வந்து நீங்கள் வந்து மனித உணவுகளை பின்பற்றினால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து தானிய உணவுகள் என்பது அது வந்துக்கிட்டே இருக்கும், புற்றுநோய் மாதிரி தான் அது. அந்த தானிய உணவுகளை நீங்கள் வந்து வீழ்த்திட்டிங்களா, அதை விட்டு வெளியே வந்துடுங்க. வீழ்த்திய பிறகு அங்கேயே உட்காந்துட்ருக்காதீங்க. அந்த தானிய உணவு, மாமிச உணவு அதெல்லாம் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை அங்கே இல்லை. அப்போ நீங்கள் அடுத்த இடத்துக்கு முன்னேறிடணும். அடுத்த உணவுக்கு, மனித உணவுகளுக்கு நீங்கள் உங்களை முன்னேற்றி கொண்டு சென்று விட வேண்டும். நீங்கள் அங்கேயே உட்காந்துருந்தீங்க, உங்களால் மாமிச உணவுங்கிறது சாப்பிடக்கூடாது, பட்டினி கிடக்க தெரிஞ்சிட்டிங்க. மாமிச உணவு சாப்பிட்ற நீங்கள் இப்போ பட்டினி கிடக்கவே கற்றுக்கிட்டீங்க, குறைவாக சாப்பிட கற்றுக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நல்லா உண்ணா நோன்பு இருக்க கற்றுக்கிட்டீங்க. அதன் பிறகு என்ன பண்ணால், அதன் பிறகு அங்கே இருக்காதீங்க, வந்துடுங்க. நீங்கள் அதை ஜெயிச்சிட்டிங்க, அந்த உணவை ஜெயிச்சிட்டிங்க. அங்கேயே இருந்தீங்கன்னா அது உங்களை திரும்ப அது கூட நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும், போரிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது அப்படிப்பட்ட உணவு தான் அது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்துட்டு மனித உணவுகளை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருங்க. மனித உணவுகளை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அது ஒரு வெற்றியின் அடையாளம், நீங்கள் வெற்றி பெற்றவர் என்பதற்கான அடையாளம். மனுஷங்க நிறைய விஷயங்களோட போரிட வேண்டியிருக்கு. இந்த மாதிரி மோசமான உணவுகளோடு நாம் போரிட வேண்டும். மோசமான, அதாவது நோய்களை தருகிற உணவுகளிலிருந்து நாம் போரிட்டு வெற்றி பெற்று வெளியே வந்தால்தான் ஆரோக்கியம் என்கிற அந்த பரிசு உங்களுக்கு கேடயமாக வழங்கப்படும். அமைதிங்கிற பரிசு உங்களுக்கு கேடயமாக வழங்கப்படும். இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றாங்களா, அந்த உணவுகளை நீங்கள் வெற்றி கொண்டு வெளியே வர வேண்டும். அது சாப்பிடாமல் இருக்க முதல்ல கற்றுக்கணும், பட்டினி கிடக்க கற்றுக்கணும் அப்பப்போ. அதன் பிறகு அதை விட்டு வெளியே வந்து இந்த மனித உணவுகள், எது உப்பு சேர்க்காமல் சமைத்து சாப்பிடுகிற உணவுகள், காய்கறிகள், கீரைகள், தானியங்கள்லாம் இருக்கக்கூடாது, மாமிசம், மீன், முட்டையெல்லாம் இருக்கக்கூடாது. அதை தவிர்த்து விட்டு பிற உணவுகள் தான் மனித உணவுகள். அந்த மனித உணவுகளை சாப்பிட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். அப்போது நீங்கள் ஒரு வெற்றியாளர், நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க, நீங்கள் போராடி ஜெயிச்சிட்டீங்க. அதனால தான் அந்த உணவுகளை உங்களால் சாப்பிட முடியுது அப்படிங்கிற அது ஒரு உயர்ந்த இடம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பரிசுகள் கிடைக்கும். மனித உணவுகளை நீங்கள் பின்பற்ற பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பரிசு, அமைதி, ஆரோக்கியம், பாதுகாப்பு, மகிழ்ச்சி, அன்பு, பாசம், நல்ல மென்மையான அந்த மனசு, இது எல்லாமே பரிசாக உங்களுக்கு கிடைக்கும். எது மனித உணவுகளை சாப்பிட்டா. வெற்றியின் அடையாளம், மனித உணவுக்கு நீங்கள் மாறிட்டீங்கன்னா அது உங்களுடைய வெற்றியின் அடையாளம். நீங்கள் மாமிசம்தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் தோல்வி என்கிற அந்த சகதிக்குள் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள். மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் இப்போ சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் தோல்வியில் தான் இருக்கீங்க, இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கீங்க, இன்னும் போரிட்டு கொண்டு தான் இருக்கிறீர்கள். அந்த உணவுகளோடு நீங்கள் இன்னும் போரிட்டு உங்களால் அந்த உணவுகளை வெற்றி பெற முடியவில்லை, வெற்றி பெற்று வெளியே வர முடியவில்லை என்பது தான் அதன் அடையாளம். இனிமேல் வந்து அடுத்து ஒரு 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதன் பிறகு நம்ம அந்த உணவெல்லாம் நீங்கள் இன்றைக்கி என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, நூடுல்ஸு இதெல்லாம் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அந்த உணவுகளே அங்கே கிடைக்காது 2040 அப்புறம். 2040 அப்புறம் இந்த மாதிரியான உணவுகளே மனுஷங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி 2040 அப்புறம் மனுஷங்க சாப்பிடவே முடியாது, சாப்பிடவே மாட்டாங்க அந்த உணவுகளை தான் இன்றைக்கி என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. 2040 அப்புறம்
இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு யாருமே வந்து இந்த மாதிரி உணவுகளையே சாப்பிட மாட்டாங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை. அதாவது அதுக்கு அடுத்து 2040க்கு அப்புறம் 41லேருந்துன்னு நினைக்காதீங்க. ஏன்னா 2100 அதுக்கப்புறம் மனுஷங்க இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிற வரைக்கும் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடவே மாட்டாங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள் சாப்பிடவே மாட்டாங்க. மனித இனம் இந்த உயிரோடு வாழ்கிற வரைக்கும் அவங்களால அதை சாப்பிடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு மனித உணவுகள் என்பது அந்த கொள்கை பிடிப்போடு அவர்கள் மனித உணவுகளை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். மனித உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட மனுஷங்க சாப்பிடவே எதிர்காலத்தில் சாப்பிடவே மாட்டாங்க ஒரு உணவுகளை. அந்த உணவுகளை தான் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அந்த உணவுகளுக்கு தான் நீங்கள் அடிமையாக கிடக்குறீங்க. நீங்கள் இட்லி, பூரிக்கு, பொங்கலுக்கு அடிமையாக கிடக்குறீங்கன்னா பிரியாணி இதெல்லாம் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, மீன்லாம் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, மாமிசம்லாம் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, மனுஷங்க எதிர்காலத்தில் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த உணவுகளுக்கு தான் நீங்கள் இப்போ அடிமையாக கிடக்குறீங்க. மனுஷங்க எதிர்காலத்தில் சாப்பிடவே மாட்டாங்க. அது சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து சாப்பிடவே கூடாது, தீங்கு விளைவிக்கிற உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க புறக்கணித்து ஒதுக்கி வச்சு, ஏன்னா சாப்பிடணும்னு நினச்சா எந்த காலத்துலையும் வேணாலும் நம்ம சாப்பிடலாம். சாப்பிடக்கூடாதுங்கிறனால தான் எதிர்காலத்தில் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு கொள்கையாக இருந்து மனித உணவு முறையே வேறையாக இருக்க போகுது. அது மனித உணவு முறை என்பது காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலைகள், அதுதான். தானியங்கள்லாம் கிடையாது. அப்படி மனுஷங்க சாப்பிடவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட உணவை தான் காலங்காலமாக இன்னும் எத்தனை லட்சம் இந்த உயிரோடு அந்த உலகத்தில் இருந்தாலும் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட உணவு தான் அப்படிப்பட்ட உணவுகளை தான் என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை அதுக்கு அடிமையாகி போய் அதை நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. பார்த்துக்கோங்க.